பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் ரெடியாக இருக்கார். வாங்க பேராசிரியர் ஞானசம்பந்தம், வாங்க வாங்க வாங்க. அதற்கு முன்பாக நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட் எஸ்பி வெங்கடேஷ் அவர்கள் கௌரவிப்பார்கள். வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து. அதனால தான் சந்தோஷம் தாங்க முடியாமல் 2 தடவை வணக்கம் சொன்னேன். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ட்ரிப்ளிகேன் அப்படி சொன்னால் தான் சரியாக வருது. திருவள்ளிக்கேணின்னா நேரம் ஆகுது. அதனால் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் 42வது ஆண்டு. இந்த ஹியூமர் கிளப் தொடங்குற அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருந்தா அது மறைக்காமல் இருந்தால் அது வயசு 42. ஏன்னா வயசு என்னான்னு கேட்டால் சொல்ல மாட்டோம் நம்ம. இப்போ ஒரு நண்பரை நான் சொல்கிறப்ப அவர் என்னுடைய 30 ஆண்டு கால நண்பர்னு சொன்னேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு, ஏங்க நான் வயசே 30 தான் சொல்லியிருக்கேன், அப்புறம் நான் என்ன சொல்லட்டுன்னு கேட்டேன். சில ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக அப்படி சொல்லுங்கள், அதை விட்டுட்டு 30 ஆண்டு 40 ஆண்டுனா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார். 42 ஆண்டுகள்னால் நகைச்சுவை மன்றத்தில் நடந்தது சாதாரணம் இல்லை. அதை சாதிக்க சேகரன் அவர்களாலும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய துணைவியார், அவருடைய மகன், இப்போ ஒரு குடும்பம் காமிச்சாங்க பாருங்க. இந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும், அவர்கள் அத்தனை பேருக்கும் அருமையான ஒரு வாழ்த்தை நாம் மகிழ்வோடு கைதட்டலோடு தெரிவிப்போம். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதுரையில் தெற்கு பகுதியில் 35 ஆண்டுகளாக நான் ஒரு நகைச்சுவை மன்றத்தை நடத்தி வருகிறேன். 35 வருஷமாக நடத்துகிறேன். இது கைதட்டு வைன்னு பார்த்தேன். பழைய தினத்தந்தி மாதிரி ஆக போகுது. சிரிப்பு, அதில் ஜோக்கு போட்டு ப்ராக்கெட்டில் சிரிப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கைதட்டணும், இப்போ நீங்கள் கைதட்டணும் அப்படி சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு 20 மாவட்டங்களில், கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் 20 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றங்களை தொடங்கி வச்சு, திருச்சி நகைச்சுவை மன்றம் வெள்ளி விழா கண்டு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் டாலஸில், டெக்சாஸ் மாநிலத்தில் டாலஸில் நகைச்சுவை மன்றத்தை நான் 2019ஆம் ஆண்டு தொடங்கி வச்சேன். நேற்று இரவு லண்டனில் தொடங்கி வச்சேன். சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நேற்று இரவு. ஏன் இரவுன்னா அங்கே பகல், அதனால தான். நீங்கள் ஏதோ அந்த இரவு நகைச்சுவை மன்றம் நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது நகைச்சுவை மன்றம் தான், அவங்களுக்கு பகல். நேற்று இரவு நான் தொடங்கி வச்சேன். அந்த வகையில் 42 ஆண்டுகளாக இதனை சிறப்பாக கொண்டாடுகின்ற பெருமக்கள் பொன்விழா காணுகிற போதும் இதே மகிழ்வோடும், இதே பொலிவோடும், இதே வேகத்தோடும் அவர்கள் பொன்விழாவை கொண்டாட வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் வர வேண்டும், அவர்கள் என்னையும் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதில் நேரமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, யார் எவ்வளவு நேரம் பேசணும்னு சொல்லிட்டாலே போதும். பல இடங்களில் தொடக்க நேரம் மட்டும்தான் இருக்கும், முடிவு நேரம் இருக்காது. அது யார் வேணாலும் முடிக்கலாம், எப்போ வேணாலும் முடிக்கலாம். அது மட்டும் இல்லை, பேசிகிட்டு இருக்கிறவர் முடிக்க சொல்கிறது மாதிரி ஒரு கடிமா எதுவுமே இல்லை. நான் பார்த்துருக்கேன். பின்னாடி நின்று அப்படிம்பாங்க. சில பேர் போகிற போக்கில் முடிச்சிரு அப்படின்ட்டு போவாங்க. ஒருத்தர் தண்ணி கொண்டு டொக்குன்னு வச்சு அவ்வளோதான் அப்படிம்பாங்க. நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தேன். நானே 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்போ ஒருத்தர் சீட்டு கொடுத்தாருங்க. நான் அவரை கூப்பிட்டு, இங்கே பாரு, நான் தான் முடிக்க போகிறேன், இல்லை இப்போ எதுக்கு சீட்டு கொடுக்குற, படி அப்படின்னார். அவர் வாங்கி பார்த்தா, மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டேன், மந்திரி வரலன்னா என்ன பண்ணுறது, நான் வாழ்நாள் பூரா இங்கே பேசிகிட்டே இருக்கிறதா? அதனால் நமக்கான நேரம் நமக்கு தெரியும். மேடையில் இருக்கின்ற பெருமக்கள் உண்மையிலேயே
இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த சாந்தி நிலவ வேண்டும் என்ற அந்த குரலில் வரவேற்று பாடிய அவர்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி, அதே போல் நீலாயில் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் பெற்று நாம் வாழ வேண்டுமென்று நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திய பெருமக்களையும் வணங்கி, அதற்கு மேலாக வரவேற்புரை சொன்ன நம்முடைய ஹியூமர் கிளப்பினுடைய நிரந்தர செயலாளர் சேகரன் அவர்களுடைய துணைவியார், அவங்க குடும்பத்தார் அத்தனை பேருக்கும், அவங்க சண்டை எங்களை வர்றபோது அப்படியே கூட்டிகிட்டு வந்தார். அவர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்வில் முனைவர் சுல்தான் அவர்கள் நமக்கு வாழ்த்து சொன்னார். அவரையும் வணங்கி, இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த அருமையான பேச்சுக்கு நான் ரொம்ப ரசிகன். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விருது பெறுவதற்காக வருகின்றிருக்கின்ற பெருமக்கள், அவர்களோடு சேர்த்து நல்ல நகைச்சுவையை உலகெங்கும் கொண்டு சேர்க்கின்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டு. அதே போல் விருது பெற இருக்கின்ற வணக்கத்திற்குரிய வானந்தி ராமநாதன் ஐயா அவர்களையும் நான் அன்போடு வணங்குகிறேன். இங்கே பாராட்டையும் விருதையும் பெற வந்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய எந்த நடிப்பாக இருந்தாலும் சரி, அதில் தனக்கென்ற ஒரு பாணியை வைத்து கொண்டு நடிக்கின்ற, நானும் அவரோடு நடிச்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு பெருமை சேர்த்து கொள்ளக்கூடிய ஐயா நாசர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வருகை இருந்திருக்கின்ற அருமைக்குரிய நண்பர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலை இலக்கிய மன்றத்தில் கலை இலக்கிய இரவு நடக்கும். கலை இலக்கிய இரவுன்னா 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு இல்லை, 9 மணிக்கு தான் ஆரம்பித்து விடிய காலை வரைக்கும் நடக்கும் முழுக்க. அதில் நான் 3:30 மணிக்கு பேசுவேன் எதிர்காலையில், அவர் 4:30 மணிக்கு வந்து பேசுவார். சாமக்கோடை சங்கரலிங்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி நாங்கள் வருவோம். அப்படி நாங்கள் ஒரு 30 ஆண்டு காலமாக பேசி வருகிறோம். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் சாதித்து முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய சொற்கோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்விலே வருகிறது பெருமை சேர்த்துக்கின்ற பெருமக்கள், நம்முடைய அன்பிற்குரிய நண்பர், நான் இன்றைக்கி நகைச்சுவை மன்றத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடிய ஒரு நண்பர், அவர் யார் என்று கேட்டால் அவர் தான் இப்போ சொன்னார் பாருங்க, 30 ஆண்டுகளுக்கு முதல்ல ஒரு விபத்தை ஏற்படுத்தினதுனால இன்றைக்கி நினைவில் இருக்கக்கூடிய ஆண்பாவம் பாண்டியராஜன் நடிகர், இயக்குனர். என்னையும் அவர் ஒரு படத்தில் நடிக்க வச்சுருக்கிறாரு. அவரும் அவருடைய பையனும் நானும் நடித்தோம். அவர் தான் அந்த படத்தை இயக்கினார், கைவந்த கலை அப்படின்னு ஒரு படம். அதே போல் இங்கே பேச இருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேரையும் பாராட்டி, வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்கள், கீழே இருக்கக்கூடிய எல்லாருடைய பேரும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுறேன், பார்த்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுபோல் நாம் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்தி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கரெக்டாக முடிச்சிருவேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம். நகைச்சுவை மன்றத்தில் பேசுகிறதுல என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, இதே உணர்வுள்ளவர்கள் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சிரிச்சிருவோம் அப்படிங்கிற மனநிலையோடு வருவீங்க. ஆனால் கல்யாண வீடுகள்லையோ கோவில் திருவிழாக்கள்லையோ நாங்கள் பேச போகிறப்ப நாங்கள் படுற பாடு இருக்கு பாருங்க, அது சாதாரணம் இல்லை. எல்லாத்தையும் ஒரு நூலில் கட்ட முடியாதுங்க. அதுவும் வீரபாண்டி திருவிழாவில் நீங்கள் பட்டிமன்றம் பேசியிருப்பீங்களா தெரியாது. வீரபாண்டி திருவிழானாலே ரொம்ப பேருக்கு தெரியாது. வீரபாண்டி திருவிழாங்கிறது என்னென்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டிங்கிற ஒரு ஊர், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருந்திருவிழா பாரதிராஜா அவர்களுடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய படங்கள்லாம் அதை காட்டுவாங்க. இந்த தண்ணி அப்படி விழுகிற மாதிரி இருக்குது, அதில் நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த வீரபாண்டியில் அந்த வைகையாறு வர்ற பகுதியில் தான் திருவிழா நடக்கும். அதில் பேச போகிறது சாதாரணம் இல்லை. நான் போயிருந்தேன். அன்றைக்கி என்னன்னா, அக்கினி சட்டி எடுத்து ஆடுற திருவிழா. அதில் நான் நடுவில் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நெருப்பு சட்டியோடு சுற்றி ஆடி வர்றாங்க. நீ அதில் ஒரு அம்மா குழவை வேறு போட்டுக்கிட்டே இருக்கு. அதில் நடுவில் நிறுத்தி நான் பேசணும். அது பரவாயில்லைங்க. அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா என்கிட்ட
என் காணா போன பேரனுடைய பேர் முனியாண்டி, அவனை காணோம், மைக்கில் சொல்லு அப்படின்ச்சு. நான் அந்த அம்மாட்ட, அம்மா நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னேன். அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். பேச முடியாது பயிட்ட நான் சொல்ல முடியுமா? சொல்லு. அப்புறம் நான் சொன்னேன், முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, கட்டம் போட்ட சட்டை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, இதெல்லாம் அந்த காலத்தில் பொதிகை டிவியில் சொல்லுவாங்க காணா போனவங்க. ஆனால் அவங்க திரும்பி கிடச்சதா பார்த்ததே இல்லைங்க. எனக்கு வாழ்நாளில் மர்மம் என்ன தெரியுமா? தேர்தலப்போ சில வயதான கிழவியை தூக்கிட்டு வருவாங்கல்ல, திருப்பி அந்த கிழவி என்னாச்சுன்னே நமக்கு தெரியாது தெரியுமா? அது ஒன்வே தான், தூக்கிட்டு தான் வருவாங்க, திருப்பி கொண்டு போய் விடவே மாட்டாங்க. அதே போல் காணா போனவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சு அவங்க தனியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அம்மா நல்லாமாங்க, திரும்ப என்கிட்ட வந்து அவன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைன்னா அவன் எங்கள் வீட்டில் 8வது படிச்சுக்கிட்டு இருப்பான், நான் என்ன பண்ணுறது? படிக்க வைக்கணுமா இல்லையா பிள்ளையா? இதெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். அது மாதிரி கல்யாண வீடுகளில் பேசுகிறதும் அது ஒரு தற்கொலை முயற்சி தான். யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, அதை பற்றி நாங்களும் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் தமிழ் மரபு வழி திருமணம் நிறையா பண்ணி வைப்பேன். அதில் அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட என்ன செய்வோம்னா, தமிழில் எழுதி உறுதிமொழி மாதிரி எழுதி வாசிக்க சொல்லுவோம். நான் வந்து இந்த இவரை மணமனை ஏற்றுக்கிறேன், மணமகளை ஏற்றுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி உறுதிமொழி பத்திரம் அந்த பேப்பரை பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நான் நிற்கிறேன். நான் தான் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே அமெரிக்காவில் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரவங்க தான். அந்த பேப்பரை கொடுத்தோடனே வாங்கி பார்த்தாங்க, ஒருத்தரை பார்த்தாங்க, என்னையை பார்த்தாங்க, சிரித்தாங்க. எனக்கு என்னன்னு இல்லை, அது ஒன்றும் ஜோக்கெல்லாம் இல்லை. ஒருவேளை என்னையை நினச்சி சிரித்தாங்களோ என்னமோ தெரியல. என்னான்னு கேட்டேன். எங்கள் 2 பேர்த்துக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னாங்க. இப்போ என்ன செய்கிறது? கல்யாணத்தை தள்ளி போட முடியாது, இவங்க தமிழ் படிச்சுட்டு வரட்டும்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்புறம் மாப்பிள்ளையே ஒரு யோசனை சொன்னார். அமெரிக்காவில் வேலை பார்க்குறாருல, நீங்களே வாசிங்க, நான் திருப்பி சொல்கிறேன். அப்புறம் நான் தாங்க வாச்சேன், மணமகனாகிய நான். அதுக்குள்ளே ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தவர், அந்த பிள்ளை ஒத்துக்கிருச்சா? ஏய், இப்போ நான் என்ன செய்யறதுன்னா, அது அந்த வேலையே வச்சுக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், நீ தாலியை கட்டப்பா, விடு, போ, தாய் மாமனை கூப்பிடு, வர சொல்லு, மாலை போடு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம சில இடங்களில் பார்க்குறப்ப தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். என் நண்பர் எழுத்தாளர் சுஜாதா சொல்வார், நகைச்சுவைங்கிறது என்ன அப்படின்னா, அது தனியாக உட்கார்ந்து நம்ம சிந்தித்து உருவாக்குறதுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பாங்க, அதுதான் உண்மையான ஒன்று. நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது கட்டாயமாக நமக்கு பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும். இன்னொன்று, இக்கட்டான சூழ்நிலையில் நகைச்சுவை சொல்ல முடியுமா? வருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக, பயந்துடக்கூடாது, திருக்குறள் ஆரம்பிச்சிட்டாருன்னு பயப்படாதீங்க. இடுக்கண் வருங்கால் நகுக, துன்ப வரும் வேளையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க சொல்கிறோம்ல, அதுக்காக நம்ம வந்து பாம்பு கடிக்கல நம்ம சிரிக்க முடியுமா? அப்படி இல்லை, அது அர்த்தம் இல்லை. அது திருக்குறள் என்னென்னா, எப்போ துன்பம் வர்றப்ப நீ சிரிக்க பழகிட்டேன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய துன்பம் உன்னை ஒன்றும் செய்யாது, அவ்வளோதான். அதனை அடுத்துருவது அகதொப்பதில். பல பேர் முழு திருக்குறளை சொல்லாமல் விட்டுறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இக்கட்டான சூழலில் சிரிப்பு வருமா? வரும். ஒரு 2 ஆண்டுக்கு முதல்ல சென்னையில் பெருமழை பெஞ்சு வெள்ளம்னா வெள்ளம், தாங்க முடியாத வெள்ளம். நான் சும்மா இருக்க மாட்டாமா, அந்த நேரத்தில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். எதுக்குன்னா, என் நண்பருடைய 60ஆம் கல்யாணம், அவர் அமெரிக்காவில் தான் இருக்கார், இவர் இங்கே வச்சு பண்ணார். நான் வந்துட்டேன். என் பொண்ணு வீடு மேடவாக்கத்தில் இருக்குது, பேர் தான் மேடவாக்கம், அது பல்லவாக்கம். அங்கேருந்து என் காரில் நான் பெறப்பட்டு வர்றதுக்குள்ளே பட்ட பாடு. நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா கார் வச்சுருக்கேன், காரே முங்குற அளவுக்கு அது தண்ணி வந்துக்கிட்டு. உட்காருங்க சார், உட்காருங்க, வாங்க. தன்னுடைய அந்த கடும் உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கு உலகமெங்கும் ராம்ராஜ் என்கின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய திரு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்ம அன்போடு வரவேற்கிறோம். இன்னோவா கார் வச்சுருந்தேன்னா எதுக்குன்னா, அதே தண்ணியில் மிதக்கிற அளவுக்கு இருக்குங்க. அதில் பல பேர் பைக்கில் நின்றுக்கிட்டு ஒய்ஃப்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறாங்க, ஆமாம் தண்ணியில் தான் இருக்கேன்.
இது ரொம்ப பேர்த்துக்கு புரியல, சரி விட்டுருங்க. இப்போ என் காரு மிதந்துக்கிட்டு இருக்கா, கதவை திறக்க முடியல, என் காரை ஒட்டி படகோட்டி ஆகிட்டாரு, அது வேறு விஷயம். அந்நேரம் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு, குறுஞ்செய்தி. என்ன தெரியுமா, ஒருத்தன் கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறான் மெட்ராஸில் ஒரு வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. இப்போ அதை நான் அனுபவித்து சிரிச்சேங்க. என் வண்டியே தண்ணியில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அந்த இக்கட்டான சூழலில் கூட நமக்கு ஏற்படுற ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது சாதாரணம் கிடையாதுங்க. எப்போவுமே நினைவு வச்சுக்கோங்க, உயிர் மகிழ்கிற விஷயந்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான நேரம். உடலுக்கான மகிழ்ச்சியை பற்றி கவலையே இல்லை. நம்முடைய மனது சில நேரங்களில் அப்படியே ஆச்சரியப்படணும். இப்போ உதாரணமாக ஒரு நல்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த படத்தோடு ஒன்றி போகக்கூடிய நிலையில் நம்ம படம் பார்த்தோம் ஒரு தலைமுறை. எனக்கெல்லாம் தெரியும். ராஜபாட்டரங்கதுரைன்னு ஒரு படத்தில் அந்த சாதாரண டேபிள் டென்னிஸ் பேட்டை வச்சுக்கிட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை இழைத்தானுங்கிற அந்த அந்த பாட்டில் அவர் சொல்லி அந்த பாட்டை பாடுறப்ப பாடம் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு அப்படியே கண்ணீர் பொங்குங்க. தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இங்கொருவன் சாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராம நாடகத்தில் 3 தம்பிகளை நானும் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேன், அது நாடகமா இது நாடகமா, இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் இல்லையே, நான் இது போன்ற வேடத்தில் வந்ததில்லையேன்னு சொல்கிறப்ப கண்ணீர் பொங்குமுங்க நமக்கு. அப்படியே இப்படி நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் 4 முறுக்க ஒன்றா கடிச்சு தின்னுட்டு இருக்கான். கருக்குன்னு எனக்கு சத்தம் கேட்குது. நான் இப்படி ஒருத்தன் இருப்பானான்னு சொல்லிட்டு கோவத்தோடு திரும்பினேங்க. அவன் என்னை பார்த்து அப்படின்னா எனக்கு என்ன வேதனை தெரியுமா, உடனே இப்படி படைச்சிருக்கானே சாமி. அதாவது திங்க வேண்டியது தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த நாச்சுவை மட்டும் இல்லைங்க, செவிச்சுவையும் உணரக்கூடிய தன்மையும், இறை உண்பதும் இனவிருத்தி செய்வதும் எல்லா உயிருக்கும் ஒன்றாக இருந்தாலும் கூட ரசனை என்று இல்லையா, அது மாதிரி வருமா. நம்ம 1000 தான் நீங்கள் கையில் இப்போ ஸ்பூனில் எதில் வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் கையில் சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அடையாப்பா. அதுலேயும் இந்த ரசத்தை 2வது வாங்கி பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி 3 தடவை குடிப்போம் பார்த்தீங்களா, கண்ணில் ஒத்துக்கிற கூடாது, ஏன்னா காரம் அவ்வளோதான். அது மாதிரி ஒரு ரசனை எங்கே இருக்கும், கிடைக்குமா? அப்படியே அதை சாப்பிட்ற போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், நொறுங்க பிசைஞ்சு சாப்பிட்டா 100 வயசுங்கிறான்ல, அந்த கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அழகே பிரமாதமாக இருக்குங்க. அந்த வாழை இலையை போட்டு மொத்தமாக சாப்பிட்றப்ப அதில் சில பேர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நம்ம இலைக்கு வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லை மீறிய பயங்கரவாதம் பாங்க, இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வருவாங்க. இன்னும் சில பேர் நம்ம இலையை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அது எனக்கு வைக்கல, அதே கத்திரிக்காய் தாயா 2வது தடவை வச்சு விட்டாங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, சாப்பிட்றப்ப ரசித்து சாப்பிட்றது, நல்ல பாட்டை கேட்குறப்ப மகிழ்ச்சி அடைகிறது, நல்ல பேச்சை கேட்ட உடனே நம்மளை மறந்து உட்கார்ந்துருக்கிறது, இது எல்லாமே வேணுங்க. அதனால தான் தமிழில் என்ன செய்வாங்கன்னா ஸ்லேடை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸ்லேடைன்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுதாங்க, அதை 2வது பொருளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மாதிரி இனிமையாக எதுவும் இருக்காதுங்க, அது வேணும். இது என்னென்னா எங்கே இருக்குது நமக்கு புரியணும்ல அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் கர்நாடக சங்கீதம் கேட்குறீங்க, ராகம் தெரியாட்டால் ரசிப்பமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ இது என்ன ராகம் தெரியுமா? தெரியாது தாங்க, ஆனால் நல்லா இருக்குது. ஸ்லேடை என்ன தெரியுமா? அந்த ஸ்லேடையில் இன்னொன்று கேட்டால் ரொம்ப மகிழ்ந்து அப்படியே நெகிழ்ந்து போவோம். நெதர்லாந்து போயிருந்தேன் இப்போ சமீபத்தில். அங்கே தச்சுக்காரர்கள் ஊர், அதுதான். அங்கே இருக்கக்கூடிய லேடன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தப்ப என் நண்பர் வேதாசலம் சொல்லியிருந்தார்,
அங்கே ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நான் போயிருந்தேங்க, போய் என் யூடியூப்பில் கூட போட்டிருந்தேன். அந்த செப்பேடை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதாவது 10 அடி நீளம், ஒன்று 3 கிலோ எடை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 30 கிலோ கொண்டு ஒரு கம்பி வளையத்தோடு இருக்குது. அப்படி தூக்க முடியாது ஒரு ஆள். 30 கிலோன்னு எவ்வளோ பாருங்க, அப்படியானது. இதை தொட்டு பார்க்குறதா அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்படி தொட்ட உடனே எனக்கு என்ன சந்தோஷம் தெரியும். அது என்ன தெரியுமா, நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பீங்க, படம் பார்க்கல, கதை படிச்சிருக்கணும், நான் 10 சொல்ல முடியும். அதில் அந்த 5ஆம் பாகத்தில் வரக்கூடிய பௌத்த விகாரம் நாகப்பட்டினத்தில், அதை கட்டுறதுக்காக ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரை தானமாக கொடுத்தாரு ராஜராஜ சோழன். இந்த தானமாக கொடுத்த ஊர், அந்த ஊரும் அதுக்கான அந்த டாக்குமெண்ட்டு தாங்க அந்த செப்பேடுகள். அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, டச்சுக்காரர்கள் நம்மளை ஆண்டிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது, நம்மளை ஆளாதவங்களே கிடையாது, அதுதான் ஆச்சரியம். ஆனால் நம்ம யார் யாரோ ஆண்ட பரம்பரைலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாரும் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஆர்மீனியர்கள் எல்லோரும் வந்துட்டு போயிருக்காங்க. எல்லோரும் எதுக்கு வந்தால் எதுக்கு போனான்னு தெரில. இப்போ நான் அதை தொட்டு பார்த்துட்டு அப்படி தொட்ட உடனே 1000 வருஷத்தை டைம் மிஷினில் ஏறி கடந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டதுங்க. தொட்டு பார்த்துனா என் நண்பர்கிட்ட கேட்டேன், இது நம்மது தானே, நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டா என்ன அப்படின்னு கேட்டேன். வேணாம், இது என்ன தெரியுமா, இது காப்பர். எது? தாமிரம். இது காப்பர். இங்கே இருந்தால் இவர் காப்பர். நம்ம ஊருக்கு போனால் யார் காப்பர்? இதில் பல பேர் சிரிக்காமல் இருக்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் நான். தாமிரம்ங்கிறது ஒரு அர்த்தங்க, யாகாவராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு வருதா, அங்கே ஒரு காப்பர் வருது. காப்பர் அப்படின்னா பாதுகாப்பர்னு சொல்கிறோமா. இங்கே இது தாமிரம்ங்கிற ஒரு சொல்ல யார் காப்பர்னு அவர் கேட்ட உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டதில்லை. இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயங்க. இப்போ கூட நான் வகுப்பில் சொல்லுவேன், எவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு புரியாது. டேய் இந்த பர்றா ஸ்லேடுன்னு என்ன தெரியுமாடா, அதுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்குடா. உதாரணமாக ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறப்ப சொன்னார், டேய் இந்த பாட்டை பாடுதான் நல்லா இருக்கும்பா, இவ்வளோதான் சொன்னார். பட்டுக்கோட்டை பாட்டோ பாரதியார் பாட்டோ அவர் நடத்துகிறப்ப இதை பாடுனா நல்லா இருக்கும்பா. ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. இதுவும் புதிய இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் எந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா. என்ன வார வாரமாக அவர் போகிறாரு? இல்லை. இப்போ அந்த இன்னொரு சொல் தெரிஞ்ச உடனே நம்மளை அறியாமல் சிரிக்கிறோம்ல. இந்த மாதிரியான இலக்கிய ரீதியான நகைச்சுவைக்கு என்ன தெரியுமா சிறப்பு, பழைய படங்களில் வரக்கூடிய நகைச்சுவை மாதிரி அது 1000 காலத்துக்கு பசுமையாக இருக்குங்க. எவர் கிரீன் ஹீரோன்னு சில பேரை சொல்கிறோம்ல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் எவர் கிரீன் ஹீரோ யார் தெரியுமா, அழகர் தான். ஆண்டாண்டு காலமாக அந்த வைகையை நோக்கி வர்றாருன்னா நான் போய் நேர்முக வர்ணனை பண்ணுவேன். அப்போ எல்லாம் எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம், 30 ஆண்டு காலம் நான் பண்ணுறேன்னு வைங்களேன். அங்கே ஒரு பாலம் இருக்குங்க. அந்த பாலம் 150 வருஷம் ஆகுது. ஆல்பர்ட் விக்டர் பாலம்னு பேர். அந்த பாலத்தை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். ஏன் தெரியுமா, நான் 30 வருஷம்தான் அழகரை பார்க்குறேன். இந்த பாலம் 150 வருஷத்துக்கு மேலே அழகரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பொறாமப்படுவேன். எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறாரு. அவருக்கு 85 வயசு. அவர் என்ன பண்ணாரா, இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த சோறை தொட்டுக்கிட்டே வந்திருக்காரு. இவர் கேட்டாரா, ஏன்பா நான் தான் பிடிச்சிட்டு வரேன்ல, எதுக்கு சோறை பிடிக்கிறீங்கன்னு. இல்லைப்பா இது ராமானுஜர் தொட்ட சோறாக இருக்கலாம்ல, ஆழ்வார்கள் தொட்ட சோறாக இருக்கலாம்ல, அந்த வைப்ரேஷன் எனக்கு வருமா இல்லையா, இதுதாங்க வேணும். பொங்கலை வாங்கி திண்டு தடை விட்டு வரக்கூடாது. சில பேர் அதை நேர்த்திக்கிட்டலாம் செய்வாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அப்படி திரும்புவான். நம்ம அசையாமல் நின்னோம்னா நம்ம மேலே தடவிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அங்கெல்லாம் போய் அசையாமல் நிற்கக்கூடாது.
இப்போ உணர்வதற்கான ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயங்களை இலக்கியங்களில் சொல்கிறப்ப கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்கும். காளமேக புலவர்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாட்டாலும் பரவாயில்ல, இப்போ கேள்விப்படுவீங்க, வேறு வழி கிடையாது. நாங்கள் கேள்விப்படலன்னு சொல்லி விட்டுற முடியுமா? நான் கேள்விப்படாதவங்களும் சொல்லுவேன். காளமேக புலவர் யாருன்னா வசைபாட காளமேகம்பாங்க. இப்போ நம்ம படங்களில் அவர் நம்முடைய நகைச்சுவையில் ஒரு பெரிய இமயம் போல திகழ்ந்த கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் நடிக்கக்கூடியப்ப கவுண்டமணி அவர்கள் கடுமையாக வைவாரவனை அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லுவார்ல, இதெல்லாம் காளமேகம் பண்ணியிருப்பாருங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த கோபம் இருக்கு பாருங்க, அது பாட்டாக வெளியே வரும். அதுதான் முக்கியம். இப்போ சிலருக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க தெரியுமா. அந்த கோபம் வர வச்சிட்டோம்னா போதும். அப்படி லேசாக அப்படி ஜெயகாந்தன் அவர்களை சொல்லுவாங்க, அவர் லேசாக அப்படி சீண்டி விட்டோம்னா போதுமா, அன்றைக்கி பேச்சு பிரமாதமாக இருக்குமா. அது மாதிரி காளமேக புலவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, சூழலில் ஒரு மாதிரி வந்துருச்சுன்னா கோபம் அப்படி பிச்சுக்கிட்டு வந்துடும். ஒரு விருந்துக்கு போகிறார் சாப்பிட, இலை போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. எதிர்த்தாப்பில் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் முந்தியெல்லாம் எப்படின்னா பலகை போட்டு பலகையில் நம்ம உட்காந்து சாப்பாடு கீழே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வயிறை உள்ளே தள்ளி சாப்பிட்றப்ப கொஞ்சமாக சாப்பிடுவோம். இப்போ சாப்பாடு மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கிறதுனால அது பாட்டுக்கு போகுது, உடம்பு குறைய மாட்டேங்குது. சில பேர் போய் ஆர்வமாக டாக்டர்கிட்ட மெளிய என்னென்னமோ வழி கேட்குறாங்க. ஒருத்தர் சொன்னார், டாக்டர் 2 சப்பாத்தி சாப்பிடு, சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியான்னு கேட்டாவேன். அது என்ன மாத்திரையா? சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியான்னு கேட்குறதுக்கு சாப்பிடணும். இப்போ அவர் சாப்பிட்டாரா? எய்த்தாப்பில் உட்கார்ந்தவர் யாருன்னு கேட்டால் ஒரு சோழிய பிராமணர். அவர் முன்னாடி கொஞ்சம் சிகையில் குடுமி வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ பார்த்து அந்த குடும்பியை வந்து அந்த இலையில் விழுந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? அந்த நேரம் பார்த்து பாயாசம் ஊற்றி விட்டாங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை கொடூரமாக பிசைஞ்சு அப்படின்னு விட்டார். ஏத்தாப்பில் இருக்க மேலெல்லாம் பாயாசம் பட்டுருச்சு. நீங்கள் இப்போ கூட இப்படியெல்லாம் ஆள் இருந்திருப்பானான்னு நினைக்கிறீங்கள. வாஷ் பேஷனில் பார்த்துருக்கீங்களா? கைதான கழுவணும். சில பேர் குளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓடு கத்தி குடலையே வெளியே எடுத்து திருப்பி உள்ளே போட்டு கழுவிட்டுருப்பாங்க. பின்னாடி நின்றுக்கிட்டே இருப்போம் நம்ம. அதுவும் சில பேர் திடீர்னு பல்ல வேற கழட்டி எடுத்து மாட்டுவாங்க. அப்படியே கொஞ்சம் இதய பலவீனமானவன்லாம் உண்டு இல்லைன்னு ஆயிடுவான். இப்போ இவர் எடுத்து இப்படி விட்டார்ல, விட்ட உடனே முன்னாடி இருக்க முகத்தில் பூரா பாயசம் பட்டுருச்சு. அதை பற்றி கவலைப்படாமல் சில பேர் தொடச்சி சாப்பிட்டாங்க. காளமேகம் அப்படியா சாப்பிடுவார்? அவருக்கு கோவம் வந்துருச்சுங்க. வழக்கமான யாராவது மேலே கோவப்பட்டால் என்ன செய்வோம்? நம்ம கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் சொல்லுவாங்க, அவன் போயிட்டானான்னு பார்த்துட்டு பஸ் ஏறிட்டானான்னு கேட்டுட்டு, இவெல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படிமோ, அவன் போயிட்டானான்னு கேட்ட பிறகு. ஆனால் காளமேகம் அப்படி செய்யலைங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே நேர சுருக்க விழுந்த முன்குடிம்பி சோழியா, வார்த்தையை பாருங்க, சுருக்க விழுந்த முன்குடிம்பி சோழியா, சோற்று பொறுப்புலர்ந்த வாயா. என்னன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் காஞ்சி போச்சு. பரிமாறுறவர் கேட்டார் ஒருத்தனை, ஏய் நீ போன பந்தியில் உட்காந்துருந்தில்ல? அவன் சொன்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். சோற்று பொறுக்குலர்ந்த வாயா, திருக்குடந்தை, அவன் ஊர் கும்பகோணம், திருக்குடந்தை, கோட்டானே, கோட்டான் என்ன ஆந்தை, கோட்டானே நாயே குரங்கே உனையொருத்தி போட்டாலே வேலையத்து போய். இவ்வளோதாங்க பாட்டு. பாட்டை கூட சொல்கிறேன். சுருக்க விழுந்த முன்குடிம்பி சோழியா, சோற்று பொறுக்குலர்ந்த வாயா, திருக்குடந்தை, கோட்டானே நாயே குரங்கே உனையொருத்து போட்டாலே வேலையத்து போய். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குது? என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குன்னா, கடைசி வார்த்தை, உன்னை உங்கள் அம்மா ஒன்றும் தவம் இருந்து பெறலை, பெற்று போட்டா. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். குழந்தை பிறந்தது சொல்லுவோமா? மாடு கன்று போட்டது சொல்லுவோமா? நாய் குட்டி போட்டது சொல்லுவோமா?
ஆடு குட்டி போட்டது, இது 3க்கு வித்தியாசம் இருக்குது. குழந்தை பிறந்தது. இதை மாற்றி சொல்லி பாருங்க. யார்த்தையாவது போய் கை கொடுத்து உங்கள் மிஸ்ஸஸ் குட்டி போட்டிருக்காமல அப்படி சொல்லுவோமா? மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும்பார் தொல்காப்பியர். டேய், நீ தப்பாக பேசிட்டேன்னு வச்சுக்கேன், அது மரபிலிருந்து வலிவு போகும்டா. இங்கே மதம் மாற்றம் செய்வதற்காக வந்த பாதிரிமார்கள் ஏன் தமிழ் கட்டுறாங்க தெரியுமா? அவங்க பிழையோடு பேசுகிறப்ப கீழே இருக்கவங்க சிரிச்சிட்டாங்க. ஜியு போப் போன்றவர்கள் பேசுகிறப்ப, அதாவது கோழி குட்டி போட்டது அப்படின்ட்டாரு. அப்போ சிரித்த உடனே என்னது அப்படின்னு, கோழி குஞ்சு பொரிச்சது தான் சொல்லணுமே தவிர குட்டி போட்டது சொல்லக்கூடாது. இப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா உன்னை தவம் இருந்து பெறல, பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லலை, போட்டதுங்கிற மாதிரி பஸ்ஸு மாதிரி ஆகிட்ட, நீ அகிரிணை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டின் மூலமாக சொல்ல முடியும்னு சொன்னால், இதை பாடமெல்லாம் வேண்டாங்க, பாட வேண்டாம், அப்படியே மனசுக்குள்ள நின்றுக்கிட்டே இருக்கும். கேட்க கேட்க நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி நிறைய தமிழில் இருக்குது. ஆனால் தமிழில் வீரம் காதல்னு சொல்கிறதுனால விட்டுட்டோம். நந்திக்கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். எழுதுனது யாருன்னு தெரியாது. பெரிய கஷ்டம் என்னென்னா பேர் எழுதாமல் போயிட்டாங்க. சங்க இலக்கியத்தில் பல பாடல்களுடைய ஆசிரியர் பேர் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு திருஞான சம்பந்தர் தான் 7ஆம் நூற்றாண்டில் இப்படிக்கு ஞான சம்பந்தன்னு கையெழுத்து போடுறாரு. அது வரைக்கும் பேரே எழுதலை. என்ன கருதி எழுதலையா இல்லாட்டி கிடைக்கலையான்னு நமக்கு தெரியல. திருவள்ளுவர் பேரே கீழே அவர் திருவள்ளுவருங்கிறதுக்கான பேர் நமக்கு கிடைக்கல. இது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. சரி, இந்த நந்திக்கிளம்பகத்தில் ஒரு பாட்டு வருதுங்க, அது சொல்லி முடிச்சிட்டேன்னா சரியாக போகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த இதை எழுதினவர் காடவராயர்னு ஒரு புலவர்னு சொல்கிறாங்க, தெரியலை நமக்கு. நந்திக்கிளம்பகம் என்னன்னு கேட்டால் நந்திவர்ம பல்லவனுடைய பெருமையை சொல்வது. இதில் இந்த பாட்டை முழுக்க சொன்னால் அது என்ன அப்படின்னா அறம்பாடுதல் அப்படிம்பாங்க. இப்போ கூட அறம்னு ஒரு புத்தகத்தை ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். அதில் கதை படிச்சிங்கன்னா அறம்பாடுதல்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் இந்த முழுக்க பாடாமல் விட்டுட்டாங்க, இல்லை கேட்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மன்னன் என்ன பண்ணானா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல நீ பாடுனானா. அதில் ஒரு அற்புதமான பாடல் உண்டுங்க. தலைவன்னா ஹீரோ. இப்போ தமிழ் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. தலைவன்னா என்னென்னா, இப்போ தலைவன்னாலே நமக்கு தெரியும், கதாநாயகன், ஹீரோ. இப்போ அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தலைவியை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு, அந்த காலத்தில் என்ன ஒரு வழக்கம் இருந்தது, எப்படி கோவலன் மாதவி வீட்டுக்கு போனானோ அது மாதிரி போகிறது வழக்கமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த காலத்தில் திரும்பி சொல்கிறேன், அந்த காலத்தில் வழக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு இலக்கியத்துலலாம் வழக்கு வச்சுருக்காங்க, பரத்தையர் பிரிவுலாம் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ போனவன் போயிட்டு வந்தான், வாசலில் நிற்கிறான். நிற்கிறப்ப இந்த ஒரு அவர் ஹலோன்னு நானும் ஹலோன்னுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போய் யாரோ கூப்பிட்றாங்களாக்குன்னு போயிட்டு வந்தவன் வாசலில் நிற்கிறான். தலைவிக்கு தெரியும் இவன் எங்கே போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு. தலைவின்னா ஹீரோயின். எங்கே போனேன்னு கேட்டான். எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவேன், ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரித்தான். சரி பரவாயில்ல, போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டான். இவன் பெருமையாக கேட்டிருப்பா போட்டுருக்கு நினச்சி, ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொன்னான். நினச்சேன் அப்படின்னா. என்ன நினச்சேன், ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. எங்கள் அம்மா சொன்னால் காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான். இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா, நான் நீயாத்தான் இருக்கும்னே. இதுக்கு மேலே அவன் பாடுவானா, ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடியவிளவும். எங்கையர்னா என்ன தெரியுமா, எங்கள் தங்கச்சி, உனக்கு குழந்தையா போகிற. ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும். காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். 7ஆம் நூற்றாண்டில் வந்த பாட்டை நான் சொல்லி நீங்கள் சிரிச்சிங்கன்னா, சாகாவரம் பெற்றவை தமிழ் பாடல்கள், அதில் உள்ள நல்ல நகைச்சுவைகள். இன்றைக்கி என்ன கஷ்டம்னா, ஒரு ஜோக்கை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது இதில் வந்துடுது.
அதை ஏன் முன்னாடியே சொல்லி இதை நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு ரத்த கொதிப்பே வந்துட்டு போல் இருக்கு. நான் முதல்ல ஒரு கேசட் போட்டேங்க 1991 வாங்க சிரிக்கலாம்னு. 1000 கேசட் தான் போட்டேன், லட்சக்கணக்கில் வித்துச்சு. அவையவே போட்டுக்கிட்டான், காப்பிரைட்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட தான் வந்து சேருது. இருக்கட்டும், பரவாயில்ல. எது உலகத்தில் சிறந்தது தெரியுமா? எல்லாம் சொன்ன திருவள்ளுவர் நகைச்சுவைக்கு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருங்க. இந்த உலகம் யாருக்கு ஒளிமயமானது தெரியுமா? சந்தோஷத்தோடு எல்லாரோடும் பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு தான் ஒளிமயமானது. அதுவும் சிரிப்பாக மனதை மாற்றிக்கொண்டு மகிழ்வோடு இருப்பவர்களுக்கு இரவாக இருந்தாலும் அது பகல் தான் அப்படிங்கிறார். நகல் வல்லார் எல்லாருக்கும் ஆயிரஞாலம் பகலின் பார்ப்பட்டன்று இருள் அப்படிங்கிறார். அப்போ இதை ரசிக்க தெரியாதவர்களுக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி இருட்டு தான். சிரிப்பவர்களுக்கும் ரசிப்பவர்களுக்கும் தான் உலகம் அப்படி ஒரு ஒளிமயமாக இருக்குது. அது இல்லாதவர்களுக்கு பகலும் கூட இருட்டு. இதாங்க அதுக்கான ஆன்சர். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப அந்த கதைக்குள்ளே போங்க, ஒரு சினிமாவை பார்க்குறப்ப அதோடு ஒன்றுங்க, ஒரு இசையை கேட்குறப்ப அது மனதுக்குள்ளே நெருடுற மாதிரி அப்படியே நம்மளை ஈர்க்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ரசனை நல்லாயிருக்கும். கிராமத்தில் டூரிங் தேட்டரில் படம் பார்க்குறப்ப அலிபாபா 40 தேட்டர்களில் கடைசி காட்சியில் அந்த வீரப்பா பானுமதியை தூக்கிட்டு குதிரையில் அப்படி போகிறப்ப எம்ஜிஆர் கொஞ்சம் லேட்டாக வருவார். அந்த குதிரை பின்னாடி வரும். திடீர்னு வீரப்பா குதிரை இங்கிட்டு திரும்பிடும். கீழே உட்காந்துருக்க பொம்பளையில் இங்கிட்டு அப்படின்னு கற்றுங்க. எம்ஜிஆர் வேறு பக்கம் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இங்கிட்டு என்ன தெரியுமா? அதோடு ஒன்றி பார்க்கணும். என்ன அழகாக சொன்னால், ஹரிச்சந்திர நாடகத்தில் அந்த ஹரிச்சந்திரன் அந்த ஊன்றுகோலை வச்சுக்கிட்டு செங்கோலை பிடித்து ஆண்ட கை இன்றைக்கு இந்த எரிகோலை சுடுகோலை பிடித்திருக்கிறது என்றால் நான் என்ன தவறு செய்தேன், யாருக்கு தீமை செய்தேன்? உண்மை மட்டும்தானே சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்குறப்ப நமக்கே ஒரு அதிர்வு ஏற்படுங்க. ராஜா ஹரிச்சந்திரா தான் முதல் இந்திய படம். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் கூட அவர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் உண்மை பேசணும்னு நினச்சா அதுக்கு காரணம் என்ன? அவர் பார்த்த நாடகம் இந்த ஹரிச்சந்திரனுடைய கதை தான். அவர் வெளிநாட்டுக்கு பெறப்படுறப்ப அவங்க அம்மா கேட்குறாங்க, அம்மா நீ போயிட்டு வாப்பா, மோகன்தாஸ் போயிட்டு வா, ஆனால் மது மாது மாமிசம் இது 3ஐயும் தொடமாட்டேன்னு சொல்லு. இது முடியுமா? இன்றைக்காக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? விசாவை ரத்து பண்ணுவோம், பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருவோம். அவர் சொன்னார், இது இன்றைக்கி மட்டும் இல்லை, என் வாழ்நாள் பூரா நான் கடைப்பிடிப்பேன். பிறர் மாதிரி நினையேன், மாமிசம் அருந்தேன், அதே போல் மாமிசம் உண்ணேன், மது அருந்தேன்னு அவர் சொன்னார்னா அதுக்கு காரணம் என்ன? இது போன்ற நாடகங்கள் அவர்களை வழி நடத்தியது தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நகைச்சுவைகளை கேட்கும்போது பிறருக்கு துன்பம் தர வேண்டாம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். குழந்தை நம்மகிட்ட பேசுகிறப்ப அது குரலில் நம்ம பேசுகிறோம்னு தோணுதில்லை. நான் சன் டிவியில் சுட்டி டிவியில் பேசிட்டு வர்றேன் திருக்குறள் பற்றி, பொம்மியும் திருக்குறளும். ஒரு கார்ட்டூன் கேரக்டரு, அந்த கார்ட்டூனுக்கு நான் திருக்குறள் சொல்லுவேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னம் செய்து விடல். இன்னான்னா என்ன அப்படின்னு ஒரு மான்குட்டி கேட்கும். இன்னான்னா துன்பம் அப்படிமே. இது நான் பேசிகிட்டு இருந்தப்ப ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு இறங்குறேன். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட நீங்கள் தானே திருக்குறள் சொல்கிறீங்க அப்படின்னு 6 வயசு குழந்தை என்கிட்ட என்கிட்ட கேட்குதுங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஆடி போச்சு. சரி நீ கேட்பையான்னு கேட்டேன். ஆமாம், என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 6 வயசு. என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்துச்சு. அவனுக்கு 4 வயசு. அவன் வந்தவுடனே என்னை இறங்க பார்த்துட்டு நீ நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே அன்றைக்கி தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கும் புரிகிற மாதிரி என் தமிழ் இருந்தால்தான் அந்த தமிழ் காலந்தோறும் வாழும். அது நகைச்சுவை தமிழாக வாழ்வதற்கு இந்த பணியை செய்து வருகின்ற நம்முடைய ட்ரிப்ளிகன் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் அதனுடைய செயலர் சேகரன் அவர்கள், மற்றவர்கள் அவரோடு இருந்து
இதனை சிறப்பிக்கின்றவர்கள், எப்போது வந்து பேசுகின்ற பெருமக்கள், அரங்கம் நிறைந்த காட்சியாக, இது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, அரங்கம் நிறைந்த காட்சியாக காட்சி தருகின்ற பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டி சொல்லி வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.